ஹாய் ஹலோ வணக்கம். மகாநதி சீரியல் டுடே எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு விஜய் கிட்ட நீ காவேரியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவமாகவே சும்மா கூட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு நீங்கள் ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அது தெரிஞ்சும் நாங்கள் மீடியா முன்னாடி எதுவுமே சொல்லாமல் இருந்தோம், மரியாதைலாம் போகக்கூடாதுன்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலே என்ன மரியாதை வேண்டி இருக்குது, ஒப்பந்தத்தை நானே மறந்துட்டேன், அதை பிடிச்சிட்டு நீங்கள் தொங்குறீங்க, காவேரி தான் என்னோட பொண்டாட்டி, யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லாருமே ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலோட மாமாவை தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு கதவை தாப்பால் போட்டுறாரு. நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு என்ன எதுக்காக தாப்பால் போடுறீங்க, இந்த ரூம் தான் நான் தங்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறார். எதுக்காக ரூம் கூப்பிட்டு வந்தேன் அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் மதுரையிலேருந்து வரும்போது என்ன நியாயமாக பேசுனீங்க, இப்போ எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. என்னப்பா எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், யார் உங்களை குழப்பி விட்டது, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. ஆனால் நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு மலிப்பிட்டே இருக்காரு, எதையோ சொல்கிறாரு. ஆனால் விஜய் எதையுமே நம்புற மாதிரி இல்லை. கடைசியாக சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வெண்ணிலோட மாமா இருந்துட்டு அது வந்துன்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. நம்ம விஜய் ரொம்பவே கோவமாக கழுத்தை பிடிச்சிட்டு போய் செவுத்துல மேலே தூக்கிடுறாரு. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு பயந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. பசுபதி தான் பிளான் பண்ணி கொடுத்தாரு, பசுபதி தான் எல்லாத்தையுமே பண்ண சொன்னார், அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்க ராகினியும் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, நம்ம விஜய் பசுபதியான்னு 3 வாட்டி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ரொம்பவே கோவமாக பசுபதியை பார்க்க போயிடுறாரு. பசுபதி இருந்துட்டு ரொம்ப கோவமாக போய் எல்லாத்தையுமே அடித்து ஒடிச்சு நம்ம பசுபதியை பிரித்து எடுத்துட்டாரு தெரியுங்களா. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் காவேரியும் என்னையும் பிரிக்கவே முடியாது, நீங்கள் என்ன ட்ராமாவும் என்ன பண்ணுங்கள், உன் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கான்றதை நீங்கள் மறந்துடுறீங்க, பொண்ணுக்கும் என் வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் உன் பொண்ணை என் வீட்டில் இருக்க வச்சிட்ருக்கேன், என் சித்திக்கும் என் சித்தியோட பையனோட வாழ்க்கைக்காகவும் தான் நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன், இன்னொரு தடவை ஏதாச்சும் பண்ணீங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமாக எட்டி உதச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம காவேரியோட அம்மா இருந்துட்டு காவேரி கிட்டே நான் அப்போவே சொன்னேன் கேட்டியாடி, இன்னும் நம்பிக்கையோடு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி இருந்துட்டு ஏற்கனவே நடந்த பிரச்சனை தானேம்மா, இங்கே உங்களுக்குள்ளே தெரிஞ்ச விஷயம் இப்போ வெளியே தெரிஞ்சிச்சு, இதை பற்றி நீங்கள் தனியாக வேணும் கஷ்டப்பட தேவையில்ல, விட்டு தள்ளுங்கம்மா, நம்ம நாளன்னைக்கு நம்ம ஸ்டால் போடணும், அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் கங்காவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. இது சாப்பிட்றியா, மாத்திரை சாப்பிடு, அப்படி இப்படின்னு ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் ராகினி கிட்ட போய் சரியான கேள்வி கேட்குறாரு. ரொம்ப பாயிடுறாங்க. ஐயோ எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி. ராகினி பண்ணுறது வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. தாத்தா பாட்டியும் செம்மையாக வெளுத்து கட்டுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணனா இந்த வீட்டை விட்டே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் நம்ம காவேரியை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. காவேரி என்ன பண்ணிகிட்ருப்பா, ஐயோ டிவியில் வந்ததை பற்றி என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. எப்படியாவது காவேரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரியை பார்க்கும்போது நம்ம மாமி வேறு வந்துடுறாங்க. மாமி என்னடா இது, என்னடா டிவியில் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம விஜய் ஒரு நிமிஷம் இருங்க மாமி, நம்ம காவேரியை நான் பார்த்தே ஆகணும், அவன் கூட பேசியே ஆகணும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம காவேரியை பார்க்க போகிறாரு. காவேரியோட அம்மா ரொம்பவே கோவமாக, இங்கே எதுக்கு வந்தீங்க, உங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை எதுக்கு பார்க்கணும், நீங்கள் என் பொண்ணு தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டால, திரும்ப ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி வராங்க. என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காவேரி நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, கஷ்டப்படாத, நான் இன்னுமே பண்ணல, அவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க, என்னை புரிஞ்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம
காவேரியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் ரொம்பவே அப்பாவியாக ரொம்ப கஷ்டப்படுறாரு, அழுகிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. ஐயோ, எப்படியாவது பண்ணி காவேரியை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றத எப்படி தான் இந்த சூழ்நிலையில் சொல்கிறது, அம்மாக்கிட்ட சொல்லலாமா, யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம காவேரி ரொம்ப முழிச்சிட்டே இருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.